श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नवभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. சுவாமி ஸ்ரீ பராசர பட்டருடைய 28வது ஸ்லோகம். இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். பல காலக்ஷேபத்தில் ஆச்சாரியன் முக்கேன இதை அறிந்து கொள்ள வேண்டிய அபூர்வமான விஷயங்கள் உள்ள ஸ்லோகம். ஸ்வரூபம் ஸ்வாதந்திரியம் பகவத் இதம் சந்திரவதனே त्वदाश्लेषोत्कर्षात् भवति खलु निष्कर्षसमये त्वमासी मातश्री कमितुरिदमित्तं त्वविभवः इत्थं त्वविभवः तदन्तर्भावात् त्वां न पृथक् अभिदत्ते श्रुतिरपि. விளக்க எடுத்துக்கொண்ட பொருளுக்கு மட்டும் இருக்க வேண்டிய தர்மங்களை லட்சணம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. சாஸ்திரஜர்கள் சான்றோர்கள் சொல்வர். அதாவது விளக்க எடுத்துக்கொண்ட பொருள், ஒரு பொருளை விளக்கணும் அதுக்குன்னா அதுக்கு உடைய லட்சணம் இருக்க வேண்டிய தர்மங்களை லட்சணம்னு சாஸ்திரஞர் சொல்லுவார். எம்பெருமான் யார் அப்படின்னு பிரித்து அறியணும்னா ஸ்ரீயப்பதி யாரோ அவன்தான் அப்படின்னு இவளை அதுக்கு லட்சணமாக்கி விசேஷணமாக்கி இவளுடன் இணைந்து எந்த காலத்திலும் இருப்பவரே பரம்பொருள் அப்படின்னு வேதம் காட்டுறது, ஸ்ருதி காட்டுறது. பெரிய பிராட்டியார் எம்பெருமானுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மமாக இருக்கும்படியே அருளி செய்கிறார். ஸ்வரூப நிரூபக தர்மம்னா இன்ஹெரண்ட் தர்மம். இவ இல்லைன்னா அவன் எம்பெருமான் இல்லை அப்படி. சந்திர வதனே அப்படிங்கிறார். சந்திரன் போன்ற அடியார்களை மகிழ்ச்சியுறச் செய்யும் திருமுக மண்டலத்தை உடைய தாயே, உம்முடைய சேர்த்தியினால்தான், தேவரீருடைய சேர்த்தியினால்தான் எம்பெருமானுக்கு சுவாதந்திரியமான ஒரு ஸ்வரூபம் சித்திக்கிறது. நிரங்குஷ சுதந்திரன், அவனை அடக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட சுதந்திரன், அப்படிப்பட்ட பகவானுடைய ஸ்வரூபம் இவளது அதீனமோ என்று பொருந்துமோ அப்படின்னா அது எப்படி இவளுக்கு ஒரு அதீனம், இவள் சொல்படி கேட்பவள்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா எம்பெருமான் பிராட்டியின் தொடர்பினால்தான் அவன் பரவஸ்து பரதத்துவம். அவனது ஸ்வரூபம் இவள் வசப்பட்டதாகிறது என்கிறார் பட்டர். அதாவது ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஷ்ணுதேன்னு ஸ்ருதி வாக்கியம். திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு, திரு இல்லைன்னா அந்த தேவரை அதை தேவனே தேவன் அவன் தெய்வம்னே கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு திருமழிசைப்பிரான் சொல்கிறார். இவன் ஈஸ்வரன் என்று சொல்லும்போது பிராட்டியை இட்டுத்தான் நிரூபணம் பண்ண வேண்டியுள்ளது. சுயப்பதி என்றும் திருமால் என்றும் தான் சொல்லுகிறோம். எம்பெருமான் பக்கல் பிராட்டியை பார்த்தாலே ஒழிய இவன் ஈஸ்வரன் என்று சொல்ல முடியாது. எம்பெருமானுக்கு லட்சணம் சொல்ல வேண்டுமானால் சிறியப்பதித்துவம் தான் லட்சணம். பிராட்டியை பற்றி பேசுவதற்கு ஸ்ரீசூக்தம்னு ஒரு சிறு பகுதி தானே இருக்குது வேதத்தில். மீதி இடத்துலலாம் பிராட்டியை பற்றியே சொல்லலையே அப்படின்னு கேள்வி வரும். எல்லை காணாத வேதத்தில் மற்ற இடங்களில் பிராட்டியை பற்றி சொல்லவில்லையே என்றால் எம்பெருமானுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மமாக பிராட்டி இருப்பதாலும் அவனுக்குள்ளே அவள் அடங்கி இருப்பதாலும் எம்பெருமானை பற்றி சொன்ன இடமெல்லாம் பிராட்டியை சொல்லிட்டேயாம் என்று பாஷ்யக்காரர் சொன்னிருக்கார். தனிப்பட சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அதாவது இந்த 26வது ஸ்லோகம், மதிமுகமுடைய மாதாவே, பகவானது ஸ்வரூபமும் திருமேனியும் எல்லாவற்றையும் நியமித்தல் என்ற சுதந்திர தன்மையும் உனது சம்பந்தத்தால் உண்டான மேன்மையாலானவை. எனவே
நீ பகவானது ஸ்வரூப நிரூபக வைபவமாய் ஆகிறாய். திருமால் லக்ஷ்மிபதி, ஸ்ரீயப்பதி, திருவுக்கும் திருவாகிய செல்வன் என்று திருமகளை இட்டன்றோ பகவான் பரமபுருஷன் என்று காட்டப்படுகிறான். சகஸ்ர சீரிஷா புருஷா அப்படின்னு புருஷ சுக்தத்தில் ஆரம்பத்திலேருந்து புருஷன் எப்படி இருக்கணும், 1000 கைகளை உடையவன், 1000 கால்களை உடையவன், அந்தர்பகிஷ்ச தத் சர்வ வியாபிய நாராயணஸ்திதா, உள்ளும் வெளியும் வியாபித்திருப்பவன் அப்படின்லாம் சொன்னது. விஷ்ணு பத்னி மகாலட்சுமி விஷ்ணுவோட பத்னி. ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்னியௌ சுமஜ்ஜானிஹி என்று விஷ்ணு பத்னி என்றும் லக்ஷ்மி உனது பத்னி என்றும் பிரித்து காட்டாமல் ஒன்றாகவே விளம்புகிறது. ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மிஷ்ச அந்த பரமபுருஷன், புருஷ சுத்தத்தில் புருஷன் யார் அப்படின்னா லக்ஷ்மி அவனுடைய பத்னி, அவன்தான் பரமபுருஷன். பகவானுடைய ஸ்வரூபமே சத்தியத்துவம், ஞானத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம் போன்ற தர்மங்கள்லாம் எப்படியோ அது மாதிரி ஸ்ரீயப்பதித்துவமும் அவனுடைய புருஷனுடைய பரமபுருஷனுடைய அவனை சுட்டி காண்பதற்கு ஒரு லட்சணம். எப்பொருள் இல்லாமல் ஒரு பொருளை விளக்க முடியாதோ அந்த பொருள் தான் ஸ்வரூபக தர்மம். இந்த இடத்துல லக்ஷ்மி அவனுடைய ஸ்வரூபக தர்மம். பகவான் பொருளாகவும் அடைக்கொள், நீ விசேஷணமாகவும், அடைமொழி நீ அட்ஜெக்டிவ், அவன் நவ். பிரிக்க முடியாத நிலையில் இருப்பதால் தான் வேதம் உன்னை தனித்து கூறவில்லை. ஸ்ரத்தையா தேவோ தேவமஷ்ணுதே ஆனீத வார்த்தம் ஸ்வத்யா ததேகம். உலகம் பிரளயத்தில் அழிந்து நின்ற நிலையிலும் பெருமாள் பிராட்டியுடன் நிற்கிறான் என்பது போன்ற வேத பகுதிகளை நினைவில் கொள்ள வேண்டும். விஷ்ணு புராண வச்சனமெல்லாம் இருக்கு. நித்யை வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோகோ ஸ்ரீர் அனபாயினி தேவதிரியங் மனுஷ்யேஷு பும்நாமா பகவான் ஹரிஹி ஸ்திரீநாம்னி லக்ஷ்மி மைத்ரேய என்று விஷ்ணு புராண வச்சனங்களை நோக்க வேண்டும். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தையிலும், எல்லா இடங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா அவஸ்தை, எல்லா நிலைகளிலும் பிராட்டி எம்பெருமானை விட்டு அகலாதவள் என்பது இதிலிருந்து பொருள். அகலகில்லேன் இறையும் என்ற ஆழ்வார் ஸ்ரீ சூக்தி. மாதவோ மதுசூதனகா என்ற சகஸ்ரநாம பகுதியில் மாதவன் என்பதற்கு திருமகளுக்கு கணவன் மாதவன் என்று பாஷ்யமிட்டார் ஸ்ரீ பராசர பட்டர். மாயாகா ஸ்ரீயகா தவஹா பதிஹி. மா எனும் திருமகளுக்கு கணவன் மாதவன் என்று பெயரிட்டார். அஸ்யாஹா ஸ்வரூபவத் நித்திய நிர்மல ரூபத்துவம் நிரூபாதிக பரமைஸ்வரியாதி ஜெகன்மாத்ருத்வம் என்று அருளியிருப்பதையும், நித்யைவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோர் அனபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் த்விஜோத்தமம் என்று ஜெகன்மாதாவான பிராட்டி பெருமாளை விட்டு அகலாதவள். பெருமாள் எங்கும் நிறைந்து விபுவாய் இருப்பது போல பிராட்டியும் எங்கும் நிறையும் விபு என்று ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகத்தை எடுத்து காட்டியிருப்பதை நோக்க வேண்டும். ஸ்ரீவாசகா என்ற சொல்லுக்கு பாஷ்யமிட்ட சங்கர பகவத் பாதாளும் அஸ்ய வக்ஷசி ஸ்ரீ ரணபாயினி வசதீதி ஸ்ரீவாசகா என்று கூறியுள்ளார். ஸ்ரீ எங்கு வசிக்கிறாளோ அவன் ஸ்ரீவாசன் என்று. அதாவது மற்றையோரை எதிர்பார்க்காத நிலை சுதந்திரம். இது பிராட்டிக்கும் உண்டு. இவளும் சேஷி, இவளுக்கும் உபாயமாகும் தன்மை, மோட்சமளிக்கும் தன்மை எல்லாம் உண்டு. இவளை சம்சாரத்திலிருந்து கரையேற்றுபவள் என்று காஷ்யப ஸ்மிருதி சொல்லுகிறது. சம்சாரார்ணவ தாரிணீம் என்று. விஷ்ணு புராணம் இவளை சொல்லும்போது ஆத்ம வித்யாச்ச தேவித்வம் விமுக்தி பலதாயினி என்று. அம்மா தேவியே, நீ ஆத்ம ஞானத்தை, பக்தி யோகத்தை அனுஷ்டிப்பதற்கு தேவையான ஞானத்தை அளிப்பவள் என்று. இப்படி ரொம்ப ஆச்சரியமாக விஷ்ணு புராணமும் பிராட்டியை பற்றி தெரிவிக்கிறது. அது இல்லாமல் எம்பெருமான் திருமேனியை எப்போதும் தியானிப்பவர்கள் லக்ஷ்மி தேவியை சரணாகதி செய்தே கரையேற முடியாத இந்த முக்குணங்களால் ஆன சம்சார சாகரத்தை, பிறவி பெருங்கடலை சிரமமின்றி சீக்கிரமே தாண்டி விடுகிறார்கள் என்று பெருமாளை தியானிக்கும் பிரகரணத்தில் அவளை புருஷகார பிரபத்தி செய்தே பின்னர் என்னை ஆசிரியிக்க வேண்டும் என்கிறான் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன். பிராட்டியை பற்றியே சொல்லும் சாஸ்திரங்கள் ஸ்ரீசூக்தம், லக்ஷ்மி தந்திரம் இருக்க மத்தியஸ்த சாஸ்திரங்கள், பெருமாள் விஷயமான தியானத்தை சொல்லும் சாஸ்திரம் அதி பிரபலமானவை. அதாவது பெருமாளை தியானிக்கக்கூடிய இடத்தில் இவளின் முக்கியத்துவம் சொல்லப்படுகிறது.
ஆளவந்தாரும் ஸ்தோத்திர ரத்னத்தில் 37வது ஸ்லோகத்தில் சகர்த்தயஸ்யா பவனம் புஜாந்தரம் தவ பிரியம் தாம யதீய ஜன்மபூஹு ஜகத் சமஸ்தம் யதபாங்க சம்ஸ்ரயம் யதர்த்தம் அம்போதி ரமந்திய பந்திச்ச என்கிறார். அதாவது, எம்பெருமானே, தேவரீருடைய 2 தோள்களுக்கும் இடைப்பட்டதான திருமார்பை எந்த பெரிய பிராட்டியாருக்கு மிகவும் விருப்பமான இடமாக செய்து அருளினீரோ, எந்த பெரிய பிராட்டியாரின் பிறந்த இடமான திருப்பார்க்கடல் தேவரீருக்கு மிகவும் இனிமையான இருப்பிடமாயிற்றோ, முழுமையான உலகெல்லாம் எந்த பெரிய பிராட்டியாரின் கடைக்கண் பார்வையை அடைந்ததால் நிலையப் பெற்றதோ, எந்த பிராட்டியை அடைய கடலானது கடையப்பட்டதோ தேவரீரால், எந்த பிராட்டியாருடன் சேர்வதற்காக அணை கட்டப்பட்டதோ சமுத்திரத்தில் ராமாவதாரத்தில், ஒரே ஆசனத்தில் சேவை சாதிக்கும் தேவரீரை, பிராட்டியருடன் சேவை சாதிக்கும் தேவரீரை என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அதாவது, வேதாந்த தேசிகன் அஷ்டபுஜாஷ்டகத்தில் அருளினபடி எம்பெருமானை ஸ்வரூப ரூப ஆயுத ஆபரணாழ்வான்கள் முதலானவற்றை கொண்டு அனுபவித்து இவனே பரமாத்மா என்பதை நிலைநாட்டுவதற்கு ஸ்ரீயப்பதித்துவத்தை எடுக்கிறார் ஆளவந்தார். நம் சம்பிரதாயத்தில் பெரிய பிராட்டியாருக்கு பிராப்பியத்துவம், பிராபகத்துவம், புருஷகாரத்துவம், எம்பெருமானை போன்று அடைய வழிவகுப்பவள், அடைந்து நாம் செய்யப்போகும் கைங்கரியங்களை பெற்று மகிழ்பவள், 2 நிலைகள் மட்டுமல்லாமல் எம்பெருமானுக்கு இல்லாத நமக்காக அவனிடம் பரிந்து பேசி அவன் சீற்றத்தை ஆற்றுவது 3வது லட்சணமாக. அதனால்தான் ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினிம் அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே வரதவல்லபான்னு நடாதூர் அம்மா எடுக்கிறார். 3 ஸ்லோகங்களால் பிராட்டியை பற்றின பெருமைகளை ஆச்சரியமாக வெளியிடுகிறார் ஆளவந்தார். இந்த இடத்துல உனக்கேற்கும் கோலமலர்பாவை என்றபடி அருள்கிறார் சுவாமி. ஸோ, எம்பெருமான் திருமேனியை விட்டு பிரியாத பிராட்டியை இவன் ஹிருதயமும் அப்படி பிரியாது என்பதையே இந்த விற்த்தாந்தங்கள் காட்ட, இப்படிப்பட்ட பிராட்டி உனக்கு சேஷமான உலகெல்லாம் அவளது கட்டாட்சத்தினாலேயே இருப்பு பெறுவதாய் அவளுக்கும் சேஷமேயானதால் உனக்கு அவள் ஈடானவள் என்று தெளியலாகும். பிராட்டியின் கட்டாட்சத்தின் முக்கியத்துவத்தை ஸ்ரீமத் ராமாயணத்தில் பிராட்டியை பெற்று பின்னர் புஷ்பக விமானத்தில் திரும்பி வரும்போது ராமன் ஒவ்வொரு இடமாக லங்கையில் காட்டுறானா சீதைக்கு. ஏன்னா தன் குழந்தை, தன்னுடைய சரணாகத்தன் விபீஷணன், அவன் ஆட்சி நடைபெறப் போகிறது. அந்த இடங்களெல்லாம் பிராட்டி லக்ஷ்மியோட கட்டாட்சம் பெற வேண்டும் என்பதற்காக அவளை பாரு இங்கே பாரு அங்கே பாருன்னு ஸ்ரீலங்காவை காமிக்கிறார். இப்படி பெறற்கரிய பிராட்டியை சதுஸ்லோகியில் ஆளவந்தார் சாதிக்கையில் ஸ்ரேயோன ஹரவிந்த லோச்சன மன காந்தா பிரசாதாத்ருதே சம்ஸ்ருத்தியக்ஷர வைஷ்ணவாத் வசு நிருணாம் சம்பாவியத்தை கருகிச்சது. அதாவது, தாமரை கண்ணனான எம்பெருமானின் மனத்துக்கு இனியாளான பிராட்டியின் அனுக்கிரகம் இல்லைனா சம்சாரத்தில் ஆசைப்படக்கூடிய உயர்ந்த அனுபவமான ஐஸ்வர்யமும், ஜீவாத்மாவின் அனுபவமான கைவல்யமும், எம்பெருமான் அனுபவமான பகவத் பிராப்தி ஆகிற பரிபூர்ண பிரம்ம அனுபவம், மோட்ச அனுபவமும் நமக்கு உண்டாக இடமே இல்லை என்பது அந்த ஸ்லோகத்தில். இப்படிப்பட்ட பிராட்டியை சந்திரவதனே என்று அழகாக அழைக்கிறார் பட்டர். பிராட்டியின் குளிர்ந்த கட்டாட்சம், திருமுக மண்டலம், ஒரு முறை கண்டதும் கர்மானுரூபமாக பலத்தை அளிப்பவள் எனப்பட்ட எம்பெருமானும், இப்படி அபராதிகளை தண்டனை கொடுத்து சிட்சிப்பவன் தண்டிப்பவனான எம்பெருமானுக்கும் பிரபன்னர்களாகிய நம் விஷயத்தில் சரணாகதியை அனுஷ்டித்து கிருத்தியர்களாக லகு தண்டனை, சின்ன தண்டனையாக கொடுக்க வைத்து, ராஜா தன் புத்திரன் தவறு செய்தால் சின்ன தண்டனை அளிப்பது போல லகுவாக தண்டிக்க வேண்டும் என்ற திருவுள்ளம் ஏற்படுகிறது பிராட்டியின் சிபார்சினாலே. ஸ்ரீ பார்ஷ்வம், அந்த ஸ்ரீ அந்த நம் பக்கம் இருப்பதால் சிபார்ஸ் அப்படின்னு சொல்லுவாள். எம்பெருமானே, உன்னிடம் பரநியாசம் செய்த பிறகு சாஸ்திரம் விதித்த செயலிலும் விலக்கிய செயலிலும் என் அறிவிற்கும் சக்திக்கும் தக்கவாறு சாஸ்திர முறைப்படி நடந்து கொண்டு ராஜகுமாரனைப் போல் கவலையற்று இருக்கிறேன். இதுவே லகுதண்டன பிரபன்னஸ்ய ராஜபுத்திர அபராதவத் சுவாமி தேசிகன் சாதிப்பதற்கு காரணம். அது அதாவது சாஸ்திரங்களில் செய்தே தீர வேண்டியவற்றில் செயலாற்றும் வாயிலாக, விலக்க வேண்டியவற்றில் செயல்படாது இருத்தல் வாயிலாக, செய்ய வேண்டிய கடமையில் எனக்குரிய ஞான பலன்களுக்கு அனுகுணமாக கொண்டு இவைகளை செய்தால் மோட்சம் கிடைக்கும் என்ற புத்தியை, அந்த புத்தி நமக்கு வராது போகுமோ என்ற பயத்தையும் விட்டு செயல்பட வேண்டும்.
இப்படி ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி தெரிவிப்பது. எல்லா சாஸ்திரங்களையும் நான் யோசித்து பார்த்தேன், பெரிய பிராட்டியாருடன் கூடிய எம்பெருமான் ஒத்தர் தான் இருந்தார் அப்படிங்கிறார் வேதவியாசர். ஆலோட்ய சர்வசாஸ்திரானி விசாரிச்ச புனః இதமேக்கம் சுனிஷ்பன்னம் தியேயோ நாராயண சதா. எல்லா சாஸ்திரங்களையும் ஆலோசனை செய்து யுக்திகளை கொண்டு அடிக்கடி விசாரித்ததில் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீயப்பதியான நாராயணன் எப்போதும் தியானம் செய்யத்தக்கவன் என்கிறார் சுவாமி. இந்த இடத்துல ரொம்ப அழகாக பிராட்டியை பற்றி சுவாமி தெரிவிப்பது. இந்த இடத்துல அதாவது பிராட்டி ஸ்ரீ விஷ்ணு புராணம் பிராட்டியின் பெருமைகளை நன்கு விளக்கி கூறுவதைப் போல மற்ற இடங்களில் இல்லாததை கொண்டு இப்படி அருள வேண்டும். சுவாமி பராசர பட்டர் இந்த இடத்துல பிராட்டியை சந்திரவதனே என்று தெரிவித்து, சந்திரனை போன்று யாவரையும் மகிழ்விக்கும் திருமுக மண்டலம் உள்ளவளும் எல்லா உயிரினங்களுக்கும் தாயுமான பெரிய பிராட்டியாரே மாதஸ்ரீ நிஷ்கர்ஷ சமய முடிவெடுக்கும் போது பகவதகா ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி நிரம்பினவனும் குற்றமேதும் அற்றமனான பரமாத்மாவின் இதம் இந்த ஸ்வரூபம் தன்மை சுவாதந்திரியம் எவரையும் எதிர்பாராமல் செயல்படும் நிலை துவத் தேவரீருடைய ஆஸ்லேஷம் பிரிவற்ற சேர்த்தி இப்படிப்பட்ட சிறப்பினால் உத்கர்ஷாத் பவதி சிறப்பினால் ஆகிறது. கலு இது வேதாந்தங்களில் பிரசித்தம். கமித்து தேவரீரிடம் மிகவும் பிரீத்தி உடையவனான கணவனான பகவானுக்கு துவம் தேவரீர் இதம் இத்தம் துவ இன்ன பொருள் இத்தகையது என்ற சிறப்பளிக்கும் தன்மையாக தேவரீராகிறீர். பகவானுக்கு இவள் லக்ஷ்மியோட பதி என்பதால் இப்படிப்பட்ட பரம்பொருள் என்று தேவரீராகிறீர். வேதங்கள் தேவரீரையும் அந்த எம்பெருமானுக்குள் இணைந்தே எப்போதும் இருக்கும் நிலையால் தனிப்பட சொல்லவில்லை தேவரீரை பற்றி. அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.